நண்பர்களே, ஸ்டார் ஹெல்த்தில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கோம். பட் ஒரு எமர்ஜென்சியில் நம்மளோட பாலிசியை டவுன்லோட் பண்ணிக்கிறது, நம்மளோட டேக்ஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும், அது இல்லாமல் ஸ்டார் ஹெல்த் ஆப் மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்டார் ஹெல்த் கஸ்டமர் கேர் ஆப் அப்படின்னு போடுங்க. இப்போ ஸ்டார் ஹெல்த் கஸ்டமர் கேரோட ஆப் வந்துடுச்சு. இதையே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு உங்களோட பாலிசியில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் இன்புட் பண்ணுங்கள். இப்போது என்னோடய பாலிசியில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் நான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஓடிபி வரும். ஹலோ கொடுத்தாச்சு. ஓடிபி இன்புட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய பேர் வருது, நந்தகோபால், வெல்கம். ஓகே. ஸோ இது வரல அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாலிசி வரும். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வெல்னஸ் மீட்டர். ஸ்டார் ஹெல்த்தில் எனக்கு நிறைய பாலிசிஸ் இருக்குது. அப்போது என்னோடய ஹெல்த் பாலிசியை கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 2695 ஸ்டெப் நடந்திருக்கேன். வாட்டர் ஸோ 2 லிட்ரு வாட்ரு குடித்தாச்சு. இது நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம பாலிசியில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வெல்னஸ் மீட்டர்னு இருக்குது. இதை அப்டேட் பண்ணுங்கள் ரெகுலராக. பாருங்கள், ஏர்ன் பாயிண்ட்ஸ் கெட் ரெனிவல் டிஸ்கவுண்ட். அது எதுக்கெல்லாம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம பாலிசியில் ரெனிவல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்தது டாக்டர் கன்சல்டேஷன். ஷெட்யூல்டு அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஃபீவராக இருக்குது. இந்த சேவை அப்போ என்னோடய பேர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என் பேர் நந்தகோபால். நான் ஜென்ரல் ஃபிசிஷியன்கிட்ட பேசணும். எனக்கு ஃபீவராக இருக்குது. ஃபாலோ அப் விசிட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தமிழ் தெரியும். ஓகே, தமிழில் பேசணும். ஓகே. காலையில் 8:50க்கு டாக்டர் சுவாதி பத்ரி மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது அமிர்தபாஷினி, மஞ்சு பாஷினி இருக்காங்க, விக்னேஷ் முருகன் இருக்காங்க. புக் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். 21 ஏப்ரல் 8:15. ப்ரொசீட் கொடுத்தா அவங்க கால் பண்ணுவாங்க. எனக்கு த்ரூ ஆப் மூலிமா கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஆர் ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட ஃபீவர் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஒரு 2 நாளாக த்ரோட் பெயின் இருக்குது, ஃபீவர், காஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்புவாங்க. அந்த மருந்து மாத்திரை நான் வாங்கி சாப்பிட்டு என்னோடய பிரச்சனையை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிக்கலாம். இது ஷெட்யூல்டு அப்பாயின்மெண்ட் மூலிமா நம்ம போகிறது. ப்ரொசீட் கொடுத்தா புக் ஆயிடும். ஸோ மார்னிங் எந்த ஷெட்யூல் இருக்குது, ஈவினிங் எந்த ஷெட்யூல் இருக்குதுன்னு பேசிக்கலாம். இது டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ, 100% ஃப்ரீ கன்சல்டேஷன். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை வேண்டுமானாலும் பேசிக்க முடியும். அடுத்தது ஃபேஸ் ஸ்கேன். இந்த ஃபேஸ் ஸ்கேன் அப்ளிகேஷன் மூலிமா ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுத்தேன்னா எனக்கு கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா ஓகே, ஃபுல் சார்ஜில் தான் இது ஒர்க் ஆகும். சஃபிஷியன்ட் சார்ஜ் இருக்கணும். ஸோ இது நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். ஒரு நிமிஷம் முழுவதும் நம்மளோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி நம்மளோட விட்டல் சைன்ஸ் எல்லாம் காமிக்கும் எப்படி இருக்குங்கிறது ஃபேஸ் ஸ்கேன். அடுத்தது ஹெல்த் ரிஸ்க் அசஸ்மெண்ட். இதில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்க முடியும். இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஹெல்த் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். அது ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட், என்னோடது ஹெல்த் ரிஸ்க் எப்படி இருக்குங்கிறது காமிக்கும்.
ஓகே, இதான் ஆப்பு. திரும்ப நான் வெளியில் வர்றேன். அடுத்தது ப்ரிவென்டிவ் கேர். நான் அஷ்யூர் பாலிசி எடுத்திருக்கேன். அதில் ஹெல்த் செக்கப் பெனிஃபிட் இருக்குது. அப்போது நான் பாலிசி செலக்ட் பண்ணிட்டேன். எந்த பாலிசியில் ஹெல்த் செக்கப் இருக்குதுன்னு பார்க்குறக்கு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இது ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் பாலிசி அதில் இருக்கா? நாட் இன்க்ளூடட் யுவர் பாலிசி, சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது இது நோ கொடுத்துட்டேன். இந்த பாலிசியில் எனக்கு ஹெல்த் செக்கப் இல்லை, ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் பாலிசியில். அப்போது திரும்ப ப்ரிவென்டிவ் கேர் வர்றேன். ப்ரிவென்டிவ் கேரில் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம். என்னோடய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் என் பேர் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வேணுமா, மனைவிக்கு வேணுமா, ஹெல்த் செக் குழந்தைகளுக்கு வேணுமா அப்படின்னு பார்த்துக்க முடியும். அதில் பாருங்கள், 50 டெஸ்ட் இருக்குது, நடுவில் 70 டெஸ்ட் இருக்குது, அடுத்தது 80 டெஸ்ட் இருக்குது. அப்போ 80 டெஸ்ட்டு ஃப்ரீ. நான் 50 lakhs சம் இன்சூர்ட் எடுத்திருக்கேன். 80 டெஸ்ட் ஃப்ரீ. சென்டர் விசிட் 83 பாராமீட்டர் செக் பண்ணுவாங்க. இதில் 81 இருக்குது ஃபஸ்ட்டு இதில், அடுத்தது ரெண்டாவதில் 82 இருக்குது, 83 இருக்குது. புக் நவ் ஃப்ரீ. கண்டெய்ன்ஸ் 30 டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆட் கார்ட் கொடுத்துட்டு பாருங்கள், லேப் எக்லூஸ் கோயம்புத்தூர், அபி லேப் இருக்குது. புக் நவ் கொடுத்தோன்னா புக் ஆயிரும். ஸோ நான் சென்டருக்கு போய் எனக்கு உண்டான டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஃப்ளோரோ டயக்னோசிஸ் சென்டர் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்தெந்த சென்டர் இருக்கோ. இப்போ நான் காமராஜர் ரோட்டில் இருக்கேன், பீலமேட்டில், அங்கே இருக்கிற டெஸ்ட் வந்துடுது. வேறு நீங்கள் நியரஸ்ட் எங்கே எடுக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் லேப் வந்துடும். இல்லை எனக்கு டெஸ்ட்டு லேபில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா திரும்ப என்னோடய அஷ்யூர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி செலக்ட் பண்ணுறேன். என்னோடய நேம் செலக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 டெஸ்ட்டு, ஹோம் விசிட் இருக்குது பாருங்கள், ஹோம் கலெக்ஷன் இருக்குது. 72 டெஸ்ட்டு, 71 டெஸ்ட்டு, 73 டெஸ்ட்டு, 76 டெஸ்ட்டு, 77 டெஸ்ட்டு. அப்போது ஹோம்லேயே வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. என்ன எடுப்பாங்க? பிளட், யூரின், நீங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கணும், விட்டமின் D3, லிப்பிட் ப்ரொஃபைல், இந்த மாதிரி டெஸ்ட். ஆட் கார்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா நீங்கள் ஹெல்த் செக்கப் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது ABHA நம்பர் இன்புட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த் ரெக்கார்ட்ஸு இதில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நம்மளோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இதில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ நந்தகோபாலோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸு, மை டாக்குமெண்ட்ஸ். அப்போது நம்மளோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸு, ப்ரிஸ்கிரிப்ஷன், டயட் பிளான், இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். சும்மா ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நோ ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட். இதில் நியூ நம்பர் ஆட் பண்ணி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மை டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், ஆட் டாக்குமெண்ட், டெஸ்ட் ரிப்போர்ட், ப்ரிஸ்கிரிப்ஷன், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அதர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ முக்கியமான மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபோன் இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபோனில் நீங்கள் உங்களோட OTP கொடுத்து போனீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். OTP எந்த ஃபோனில் கொடுக்குறோமோ அந்த ஃபோனில் நம்மளோட பார்த்துக்க முடியும். அடுத்தது வெல்னஸ் ப்ரோக்ராம். இந்த வெல்னஸ் ப்ரோக்ராமில் நம்ம என்ட்ரி பண்ணோம்னா மொபைல் நம்பர் கொடுக்குறோம், ஹைட்டு வெயிட்டு கொடுத்து, ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா அதே கொடுத்து நம்ம எப்படி வெல்னஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் பார்த்துக்க முடியும். அடுத்தது ஆஃபர் ப்ரைஸில் மெடிசன் வாங்க முடியும். இதில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து RS கொடுத்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் மெடிசன் வாங்கலாம். இது கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற இடத்துல மெடிசன் கம்மியாக இருக்கா, இங்கே மெடிசன் கம்மியாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்குங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹோம் ஹெல்த் கேர். இந்த ஹோம் ஹெல்த் கேரில் எந்த மாதிரி பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது நம்ம ஷெட்யூல்டு அப்பாயின்மெண்ட்டில் டாக்டர்கிட்ட பேசுகிறோம். நார்மலாக இருக்குது, ஏதாவது கை கால் வலி, ஒரு வயிற்றில் போகுது, ஒரு ஃபீவரு, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எல்லாத்துக்கும் இந்த ஹோம் ஹெல்த் கேர் ப்ரிவென்டிவ் டாக்டர் கன்சல்டேஷனில் பேசிக்கலாம். அடுத்தது இந்த ஹோம் ஹெல்த் கேர் 6வதாக இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணி பாருங்கள். கால் அஸ் நவுன்னு வரும்.
அதாவது கவரேஜ் ஃபார் ஃபீவர், ஃப்ளூ, கேஸ்ட்ரிக்ஸ், இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், எக்ஸ்பர்ட் ஹோம் கேர், நோ காஸ்ட் டு பாலிசி ஹோல்டர். அப்போது இது கிளைம்லேயே அப்டேட் ஆயிரும். ப்ரிவெண்ட் ஹாஸ்பிட்டல் அக்யூட் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபீவருக்காக போகும்போது, இப்போ எக்ஸாம்பிள் டெங்கு ஃபீவருக்காக போய் அட்மிட் ஆகிறாரு அப்படின்னா, அங்கேயே வேறு ஏதாவது வைரஸ் ஃபீவர் இருந்துச்சுன்னா அதுவும் அந்த உடம்புல வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பலவீனமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்க முடியும். அடுத்த பாருங்கள், ஸ்பெஷலைஸ்டு கேர் ஃப்ரம் 8 AM to 8 PM. அப்போ 8 PM வரைக்கும் தான் இந்த சேவை இருக்கும். அப்போது நம்ம 6 மணிக்குள்ளேனா இதுக்கு கால் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். காலர்ஸ் நவுன்னு கொடுத்தா 7676905905 இந்த நம்பர் நான் சேவே பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஸ்டார் ஹெல்த் டாக்டர் கன்சல்டேஷன் ஹோம் ஹெல்த் கேர்னு சேவ் பண்ணியிருக்கேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னம்னா பிஸியாக இருந்தாலும் திரும்ப செகண்ட் இது அட்டன் பண்ணுங்கள். இல்லை ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தாங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போது டாக்டர்கிட்ட பேசி அவங்க நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது, இல்லை ஒரு மெடிசன் சாப்பிட்டாவே சரியாகுமானா ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரிப்ஸ் இறக்கணும், ப்ளட் டெஸ்ட் பண்ணணும், இன்ஜெக்ஷன் பண்ணணுன்னா வீடு தேடி மருத்துவம். அப்போது நம்ம ஆஸ்பத்திரி அலைய வேண்டியதில்லை, அங்கே எக்ஸ்ட்ரா நம்ம விரயம் பண்ண வேண்டியது இருக்காது. இந்த வசதியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். ஹோம் ஹெல்த் கேர். அப்போது ஒரு ஃபீவருக்கு அட்மிட் ஆனால் விட்டல் சைன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குன்னா கிளைம் கிடைக்காது. ஏன்னா WHO சொல்லியிருக்காங்க, விட்டல் சைன்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா அட்மிஷன் பண்ணாதீங்கன்னு. அந்த மாதிரி ரீசன்னால் ஒரு சில ஆஸ்பத்திரியில் வேணுன்ட்டு அட்மிஷன் போடுறாங்க அன்வான்டாக. அப்போது அன்வான்டாக அட்மிஷன் போட்டு நமக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அடுத்தது நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம உடம்பே சில விஷயத்தை சரி பண்ணிக்கும். சில வைரஸ் ஃபீவர் இருந்தால் கண்டிப்பாக 5 நாள் 6 நாள் இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி நம்மளோட ஆன்டிபாடி அந்த மாதிரி விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணாவே போதும், சரியாயிரும். அன்வான்டாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை. அடுத்தது ஸ்டார் ஹெல்த்தில் சூப்பர் ஸ்டாருங்கிற பாலிசி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த 4 விஷயம், ஸ்டே ஃபிட்டு, பரம் சேவா, சீனியர் சிட்டிசன் கேர் இருக்குது, மம்தா உமன் கேர் இருக்குது, இ-கனெக்ட், இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது. ஓகே, கீழே பாருங்கள். அப்போது அஷூர் பாலிசி என்னோடது காமிக்குது. நான் உடம்பு சரியில்லை ரிஜிஸ்டர் பண்ணால் கிளைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதிலேயே பண்ணிக்கலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டல் தெரியணும். இப்போது நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் கோயம்புத்தூரில் பாலிசி போட்டிருக்கேன், என்னோடய அட்வைசருக்கு கோயம்புத்தூர் எல்லாம் தெரியும். இப்போ நான் சென்னை போயிருக்கேன், அங்கே உடம்பு சரியில்லை எந்த ஹாஸ்பிட்டல் நியரஸ்ட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நான் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு பக்கத்தில் பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, விஜிஎம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கான்டாக்ட் ஓகே பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் லொக்கேட் அப்படின்னா எனக்கு இதிலேயே லொக்கேஷன் தெரிஞ்சிடும். பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்போ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை, இதிலே தெரியும். விஜிஎம் ஹாஸ்பிட்டல், ஐமெட், இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல், ராம்வேல் ஹாஸ்பிட்டல், பாலாஜி ஹாஸ்பிட்டல், அப்போ நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். எது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நான் தேட வேண்டியதில்லை. அடுத்தது கீழே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாருங்கள். B6 அது என்னென்னலாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு B6 கிடைக்கும், அந்த B6னால என்னென்னலாம் நன்மை, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸு இதில் இருக்குது. கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்னால் எப்படி வரும், ரிஸ்க் ஃபேக்டர், இன்ஃபெக்ஷன் டைப்ஸு, சிம்டம்ஸு, இந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது கடைசியில் வாங்க, கீழே பாருங்கள் ஹோம்னு இருக்குது, ஹோமுக்கு போயிடும். அடுத்தது மை பாலிசிஸ், என்னோடய பாலிசியை எப்படி எடுக்கிறது, ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் பாலிசி இருக்குது. இது பாருங்கள், 2வது கிளிக் பண்ணுறேன், என்னோடது பாலிசி காப்பி. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாலிசி டாக்குமெண்ட், என்னோடய பாலிசி காப்பி எடுத்துக்கலாம். இந்த பாலிசி காப்பி எடுத்து தயவு செய்து ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு நெய்பர், பெஸ்ட்டு கொலீக், பெஸ்ட்டு ரிலேட்டிவ். நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி காப்பி கட்டாயம் இந்த 4 பேர், பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட இருக்கணும், நல்ல நெருங்கிய நண்பர்கிட்ட இருக்கணும், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இருக்கணும், நெருங்கிய உறவினர்கிட்ட இருக்கணும். அப்போ நமக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா இவங்க 4 பேர்த்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு பாலிசி இருக்குது, கேஷ்லெஸ்லேயே மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, எல்லா விஷயம் அவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்தது எனக்கு இன்கம் டேக்ஸுக்கு 80D சர்டிஃபிகேட் வேணுமா எடுத்துக்கலாம். அடுத்து ஹெல்த் ஐடி கார்டு நான் எடுத்துக்க முடியும்.
அடுத்தது நான் பாலிசி பணம் கட்டின ரெசிப்ட் இதுலேயே நான் எடுத்துக்க முடியும். அடுத்தது நான் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒரு கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். பாலிசி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடியோ நான் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியோ நான் செலவு பண்ண தொகை என் பாலிசியில் கவர் ஆகுது. ஸ்டார் ஹெல்த்தில் பாலிசி, அதாவது அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி 60 நாளும், பாலிசி அட்மிஷன் ஆனதுக்கு பின்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பின்னாடி 90 நாளும் எனக்கு உண்டான செலவை நான் கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த கிளைம் ஃபார்மில் நான் சைன் பண்ணி கொடுத்தா போதும். சப்போஸ் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் கிளைம் பண்ணிட்டேன்னா இதில் பார்ட் பின்னு இருக்குது. கிளைம் ஃபார்மில் பாருங்கள், கிளைம் ஃபார்மில் பார்ட் பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கிளைம் ஃபார்ம், ட்ரீட்டிங் டாக்டர் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், ஹாஸ்பிட்டல் சீல் அண்ட் சைன் இதில் வச்சு தருவாங்க. பாருங்கள், சிக்னேச்சர் நான் சைன் பண்ணணும். இதில் ஹாஸ்பிட்டல் சீல் அண்ட் சைன். பார்ட் ஏ ஃபில் பண்ணணும். பார்ட் ஏ ஃபில் பண்ணுறது ஈஸி தான். பாலிசி நம்பர், டீட்டெயில்ஸு எப்போ இருந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம். இது உங்கள் ஏஜென்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், சிகிச்சை எடுப்பதற்கு முன்னாடி பண்ணுற செலவும் பின்னாடி பண்ணுற செலவும் மட்டும் நான் கிளைம் பண்ணணும் அப்படின்னா பார்ட் ஏ ஃபில் பண்ணிவிட்டு அது கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக இருக்குது பாருங்கள். டீட்டெயில்டு பில்லு, எல்லாத்துலேயும் சீல் அண்ட் சைன் இருக்கணும். என்னோடய ரிப்போர்ட்டு, டாக்டர் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன், பணம் கட்டின ரெசிப்ட், இந்த எல்லாத்துலேயும் சீல் அண்ட் சைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்கேனோட ஃபிலிம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் எடுக்கணும். அந்த ஒரிஜினல்ஸை உங்களுக்கு திரும்ப தேவைப்படும் அப்படின்னா தயவுசெய்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஒரிஜினல்ஸ் தான் நீங்கள் உங்களோட அட்வைசர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா அவர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு அனுப்பிச்சு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனை கிளைம் பண்ணி கொடுத்துருவார். ஸோ இதுதான் உங்களோட ஆப்பு. இந்த ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வைங்க. உங்களோட பாலிசி காப்பி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கட்டாயம் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி காப்பி இருக்கணும். அது இல்லாமல் 4 நண்பர்கள், முக்கியமானவங்க 4 பேர்த்துக்கும் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஸ்கேன் மூலிமா அடிக்கடி உங்களோட ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன பிரச்சனைனா ஆஸ்பத்திரி அலைய வேண்டாம், டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரு தொந்தரவு இருக்குன்னா ஹோம் ஹெல்த் கேர் யூஸ் பண்ணி 7676905905க்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம்லேயே விசிட் பண்ணி ப்ராப்பர் டாக்டர்ஸும் நர்சிங் அசிஸ்டண்ட்டும் வருவாங்க. நீங்கள் அன்வான்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறத தவிர்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயம் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இதைய ஸ்டார் ஹெல்த் போட்டிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.